நமஸ்தே ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலில் இப்போ நம்ம ராஷ்டிர பாஷா செகண்ட் பேப்பரில் வரக்கூடிய டிரான்ஸ்லேஷன் தான் பார்க்க போகிறோம். டிரான்ஸ்லேஷனை நிறைய பேர் படிக்கிறதே கிடையாது. அதில் 20 மார்க்ஸ் வருது. ஹிந்தி டு இங்கிலீஷ் அதுக்கு 5 மார்க்ஸு, இங்கிலீஷ் டு ஹிந்திக்கு 15 மார்க்ஸு. நமக்கு கொஷின்லே ஆன்சர் இருக்குது. அதை வாசித்து பார்த்து கூட நம்ம அதை எழுதிக்கலாம். மெமரி பண்ணி எழுதணுங்கிற அவசியம் இல்லை. அல்லது நீங்கள் அந்த இப்போ கடைசி நேரத்தில் என்னால் அந்த மாதிரி பண்ண முடியலைன்னு சொன்னால் கூட அந்த கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு கூட நீங்கள் எழுதலாம். இப்போ நம்ம அந்த டிரான்ஸ்லேஷனில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். 11th ரோமனில் தான் ஹிந்தி டு இங்கிலீஷ் அந்த டிரான்ஸ்லேஷன் வருது. அதில் கொடைக்கானல் கி ஜீல் 4th லெசன். செகண்ட் ஒன் மானவ் சமாஜ் கா கவ்வே லெசன் 8. ஹம் ஜான்தே ஹே கி லெசன் 9. एक दिन की बात லெசன் 3. 12th ரோமன் இங்கிலீஷ் டு ஹிந்தி, அதாவது தமிழ்லையும் கொஷின் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் கொஷின் இருக்கும். நம்ம ஹிந்தியில் எழுதணும். கோடை காலத்தில் லெசன் 4. உலகம் முழுவதிலும் என்ன லெசன் 5. நாம் எல்லோரும் இந்திய குடிமக்கள் லெசன் 2. நான் பெரியவன் ஆன பின்னர் லெசன் 10. இது எல்லாத்தையும் தரவு பண்ணும்போது இதிலேருந்து வர நிறைய சான்ஸ் இருக்குது. இது QA கைடில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ். தன்யவாத்.